இன்றைக்கி நம்ம மூணாறில் செல்லும் வழியில் ஒரு சிறப்பான இடம் தாங்க. டைகர் கேவ் அதுக்கு போகிறோம். புலி குகை ஒன்று சிறப்பானது. மூணாறுக்கு போகிறவங்க கண்டிப்பாக இந்த இடத்த நீங்கள் விசிட் பண்ணிட்டு போங்க. அவ்வளோ ஒரு தத்துருவமாக ஒரு இயற்கை சூழல் நிகழ்ந்த அது அருகில் அவ்வளோ ஒரு இயற்கை காட்சிங்க. இப்போ நம்ம போகிற வழியிலே ஃபுல்லாக தேயிலை தோட்டங்க. அப்படியே கண்ணுக்கு குளிர்ச்சியாக பசுமையாக. இப்போ நம்ம அந்த டைகர் குகைக்கு தான் நம்ம போய்கிட்டு இருக்கோம். இங்கே ஒரு ஃபேமஸான ஒரு பிளேஸ் அவ்வளவு ஆனால் ரொம்ப வயசானவங்க 60 வயசுக்கு மேலே இந்த ஸ்பாட்டுக்கு போகக்கூடாது. ரொம்ப கரடு முரடாக இருக்கும். ஆனால் பாதை கொஞ்சம் நல்லா நீட்டாக இருக்கும். சின்ன பிள்ளை முதல் பெரியவங்க போகலாம். பட்டு 50 வயசுக்குள்ளே அவங்க போய்க்கலாங்க. அவ்வளோ ஒரு இயற்கையான ஒரு எழில் கொஞ்சம் ஒரு இடங்க. பழங்காலத்தில் மலைப்பகுதியில் நிறைய புலிகள் யானைகள் இருந்தனால இதில் நீர்வீழ்ச்சிகள் அதிகமாக இருக்கிறனால இந்த கல் அரிப்பு ஏற்பட்டு இங்கே பெரிய பெரிய கல் அரிப்பு ஏற்பட்டு அதனோட இடைவெளிகள் ஏற்பட்டதுனால அந்த இடைவெளியில் புலிகள் தங்கியிருக்கலாம், இல்லாட்டி யானைகள் தங்கியிருக்கலான்னு வரலாற்று செய்திகள் சொல்லப்படுகிறதுங்க. இது கேரளாவோட சேர்ந்தது. அவ்வளோ ஒரு இயற்கைங்க. கண்டிப்பாக வாழ்நாளில் ஒரு நாளாவது அந்த மூணாறுக்கு கண்டிப்பாக டூரிஸ்ட் பிளேஸுக்கு போயிட்டு வாங்குங்க. அவ்வளவு மனசுக்கு அவ்வளவு பாறைகள் ஒரு பொதுவாகவே சிதைந்து பெரிய வெற்றிடமாக இருக்கிறனால இது நம்ம டைகர் அந்த கேவுக்கு செல்லக்கூடிய ஒரு தொங்கும் பாலம் சொல்லுவாங்க. அவ்வளவு ஒரு 3 பேர் தான் இதில் செல்லணும். ஒரு ஆளுக்கு 60 ரூபா மேனிக்கு வாங்குகிறாங்க. அப்புறம் நம்மளோட வர்ற டிரைவருக்கெல்லாம் ரொம்ப ஃப்ரீ தான். இதில் பெரிய பெரிய அப்படியே குகையாட்டம் நிறையா இருக்குது. பெரிய பெரிய கல்லெல்லாம் உருண்டு அந்த சேஃபில் திடீர்னு பார்த்தா கூட அந்த யானையோட ஸ்ட்ரெச்சர் கூட தெரியுங்க. அவ்வளோ ஒரு கலை நயத்தோடு அந்த பாறைகள் அரிப்பு ஏற்பட்டு ஆங்காங்கே பாறைகள் உளுந்து கிடக்குங்க. அந்த புலிக்குகைக்கு அருகில் உள்ள பாதை அதுக்கு ஏதுவாக செல்லக்கூடிய ஒரு இதை ஏற்படுத்தியிருக்கலாம் அப்படின்றாங்க. அதனோட தடங்கள் நிறையா இருந்திருக்கனால அந்த பாதைகளை அந்த ஃபாரஸ்ட் ஆஃபீஸர் நல்லா அவங்களோட இன்சார்ஜில் கைடன்ஸுக்கு அங்கங்கே வந்துக்கிட்டே இருக்காங்க. ஃபுல்லாக மூங்கில் மரங்களும் ஒரு இயற்கை வாய்ந்த மரங்கள் தாங்க சுற்றி இருக்குது. இது எங்களோட ரிலேஷனோட எங்கள் நாத்தனா வீட்டுக்காரவங்களோட அவங்க ரிலேஷனோட நாங்கள் சேர்ந்து அப்படியே போனோம். அவ்வளோ ஒரு மனசுக்கு ஒரு இதமாக ஆறுதலாக இருந்துச்சுங்க. இயற்கையோடு சேர்ந்து நம்மளும் பயணிக்கிறது அவ்வளோ ஒரு இது. கண்டிப்பாக மூணாறுக்கு போனீங்கன்னா இந்த புலி குகைக்கு போகாமல் வராதிங்க. புகைப்படம் எடுப்பதற்கும் ஒரு அழகை ரசிப்பதற்கும் ஒரு ஏதுவான இடம்தாங்க இந்த புலிக்குகை டைகர் கேவ். இது இயற்கையும் விலங்குகளோடு தொடர்புடைய ஒரு மர்மமான ஒரு சூழலை ஏற்படுத்தக்கூடிய மூணார் அவ்வளோ ஒரு ஃபேமஸானது. குளிர் பிரதேசம்தான். குளிர் அந்த காலநிலை அப்புறம் மனிதன் ரசிக்கக்கூடிய ஒரு அழகு சேர்க்கின்ற ஒரு புலிக்குகை. ஃபுல்லாக மூங்கில் காடு தாங்க. இது வேர்கள் பாருங்களேன், ஆங்காங்கே வேர்கள் இருக்குது. அந்த வேர்களை அப்படியே ஸ்டெப் மாதிரி இது பண்ணியிருக்காங்க. இந்த கல்லை பார்த்திங்களா, அந்த அரிப்புத்தன்மை ஏற்பட்டு ஆங்காங்கே கல் இருக்குங்க. கல் அப்படியே நம்ம அதில் தாண்டி போய் அந்த புலி குகையை நம்ம பார்க்க போய்கிட்டு இருக்கோம். அவ்வளோ ஆனால் சேஃபாக இருக்குங்க. அந்த அட்டையெல்லாம் கடிக்கும். பட் அதெல்லாம் அங்கிட்டு ஒதுக்கி விட்டுட்டு நம்ம நடைபாதை அப்படின்றது மக்களுக்கு போகக்கூடிய அளவுக்கு ஃபாரஸ்ட்டு இன்சார்ஜ் எடுத்து ஃபாரஸ்ட் ஆஃபீஸர்லாம் அங்கங்கே ஒரு சேஃப்னஸ் கொடுப்பாங்க. அதே மாதிரி அந்த ஒரு குப்பைகள்லாம் போடக்கூடிய அங்கே நம்ம கேரளா டிஸ்ட்ரிக்டில் அவ்வளோ ஒரு சேஃபாக இருக்குங்க. டஸ்ட்பின்லாம் வச்சு அதில் தான் போடணும். இந்த பிளாஸ்டிக்கு அங்கிட்டு இங்கிட்டு போடாமல் ஒரு சுத்தம் சுகாதாரத்திற்கு ஒரு முன்னோடியாக திகழக்கூடிய கேரளா டிஸ்ட்ரிக் இது ஒரு அவேர்னஸ் தாங்க. இது எல்லா டிஸ்ட்ரிக்ட்லேயும் நம்ம கொண்டு வந்தால் டூரிஸ்ட் பிளேஸ் நல்லா இருக்கும். இன்னமும் நம்மளுக்கு பொருளாதாரத்தில் ஒரு இம்ப்ரூவ்மெண்ட்டை கொடுக்கும். இப்படியே நாங்கள் போய்கிட்டே இருந்தோங்க. எல்லாம் எங்கள் ஃபேமிலி ஃபுல்லாக சேர்ந்து ஒரு 2 டேஸ் 2 டேஸ் கூட பத்தாது மூணாருக்கு. பட் ஒரு 5 அருவி பார்த்தோம். அப்புறம் தேயிலை தோட்டங்கள், டீ எஸ்டேட்டு, அவ்வளோலாம் அப்படியே ஒரு காஃபி தோட்டம், அப்புறம் ஷாப்பிங்கு. ஹோட்டலுக்கு நாங்கள் போகிறத விட அந்த இயற்கையை ரசிக்கிறதுலேயே பசிக்கக்கூட செய்யலைங்க. அதனால் கண்டிப்பாக நீங்கள் மூணாறு போனால் இந்த ஒரு ட்ரிப்பு போடுங்க. மூணாறு போடுறவங்க கண்டிப்பாக சிறப்பான ஒரு புலிக்குகையை பார்க்காம வராதீங்க. டைகர் கேவ் அப்படின்றாங்க. இது நம்ம நல்ல ஒரு ஃபோட்டோஸ் எல்லாம் எடுக்கக்கூடிய ஒரு
நல்ல ஒரு இடம். நம்ம சொல்லலாம் நேச்சர் ஒரு ஸ்பாட் அப்படின்னு. சிலர் வந்து என்ன சொல்கிறாங்க, பழங்காலத்தில் வந்து மனிதர்கள் வந்து இங்கே தங்கி இருக்கலாம் குகை வடிவத்தில் இருக்கிறனால அப்படின்றாங்க. பட் வந்து பாறை அமைப்புகள் வந்து அங்கங்கே வந்து அந்த அரிப்புத்தன்மை ஏற்பட்டு உருண்டை உருண்டையாக அப்படியே இருக்கும். பாறையோடைய அமைப்புகள் வந்து திடீர்னு இப்படி பார்த்தா கூட ஒரு புலி அப்படி படுத்திருக்க மாதிரி, யானை வந்து அப்படி படுத்திருக்க மாதிரி கூட நம்மளோட இமேஜினேஷன் தோணுதுங்க. அப்படியே அந்த பாறை அமைப்பெல்லாம் அப்படியே வந்து கலை வடிவத்தோடு அப்படியே வரைஞ்ச மாதிரியே அப்படியே இருக்குங்க. அப்படியே நாங்கள் போய்கிட்டே இருந்தோம். எப்படியும் ஒரு 20 நிமிஷம் 25 நிமிஷம் போனோங்க. அப்படியே இங்கே பாருங்கள், என் ஃபேமிலி ஃபுல்லாக 2 பிள்ளைங்க ஃபுல்லாக போய்கிட்டே இருந்தோம். அப்படியே நானும் அப்படியே அந்த வீடியோ எடுத்துக்கிட்டே நான் போனேன். அதனால் நான் கொஞ்சம் தான் அங்கங்கே வருவேன். கண்டிப்பாக வந்து ஒரு டூரிஸ்ட் பிளேஸில் மூணார் வந்து பார்க்கக்கூடிய இடம் இந்த டைகர் கேவ். அவ்வளோ ஒரு இயற்கை தழும்பக்கூடிய ஒரு இடங்க. இப்போ நாங்கள் அப்படியே பேசிக்கிட்டே ஜாலியாக பேசிக்கிட்டே போனதில் வந்து சின்ன பையன் அப்படியே அந்த கேவை வந்து அப்படியே ரீச் ஆகிட்டோம். அங்கங்கே வந்து ஃபோட்டோஸும் எடுத்தோம். நான் வந்து நிற்கிறேன் பாருங்க. நான் வந்து ஒரு ஸ்டேஜில் வந்து நெருங்க போகும்போது நான் கொஞ்சம் ஷார்ட்டாக இருக்கனால பயந்துக்கிட்டு, இது வந்து பாருங்களேன், இந்த குகை வந்து போய் கீழே வேற இறங்கணும். இது வந்து நாங்கள் கஷ்டப்பட்டு நான் ரீச் ஆகி உள்ளுக்குள்ளே போய் எடுத்தது. அந்த குகைக்குள்ளே வந்து நான் போக முடியல. பட் என்னோடய ஃபேமிலிஸ் எல்லாம் போச்சு. என் பொண்ணு எல்லாருமே, பையன் எல்லோரும் போய் அந்த ஃபோட்டோ மட்டும் எடுத்தாங்க. பட் வந்து அங்கே வந்து ஒரு குகைக்குள்ளே போய் கொஞ்சம் டார்க்காக தான் தெரியுது. ஆனால் கஷ்டப்பட்டு தாண்டி இந்த பாருங்கள், இதெல்லாம் வந்து அப்படி பதம் பார்க்குற மாதிரி அப்படி பிளந்து போயிருந்துச்சு. பாறைகள் இடுக்குகள் அங்கங்கே வந்து இருந்துச்சு. பட் இருந்தாலும் போல்டாக அந்த சின்ன பிள்ளைகள்லாம் நல்லா பயப்படாமல் அதை போய் பார்க்கணுமே. புலிகள் தங்கி இடங்கள், யானைகள், அப்புறம் வந்து பழங்கால மனிதர்கள் வந்து தங்கியிருக்கலாம் அப்படின்ற வரலாற்றுகள் வந்து நிறைய சொல்கிறாங்க, வரலாற்று கதைகள்லாம். பட் வந்து இது வந்து ஒரு ஒரு இயற்கையோடு சேர்ந்து நம்ம நடந்து அதை அந்த பாறைகள்லாம் இடுக்குகளில் ஒரு போல்டாக ஒரு தைரியமாக போய் அது புலி இருந்த இடத்த வந்து நம்ம பார்க்க போகிறோமே அப்படின்ற ஒரு உற்சாகத்தில் அந்த போன ஒரு 25 மினிட்ஸ் எங்களுக்கு தெரியலைங்க. அதுமாரி ஃபோட்டோலாம் எடுத்துகிட்டு திரும்பி வந்தோங்க. அந்த இயற்கையான மூங்கில் மரம் அங்கங்கே வந்து அந்த குப்பைகள் போடாத வண்ணம் ஒரு பிளாஸ்டிக் மாதிரி ஒரு மாதிரி கம்பி வலை போட்டு அதுக்குள்ளே போடணுங்க. மக்கள் வந்து அவங்களே வந்து ஒரு அவேர்னஸுக்கு வந்து அது உள்ளுக்குள்ளே போய் எடுத்து போட்டுறாங்க. ஒரு ஐஸ்கிரீம் சாப்பிட்டாலும் எது ஸ்நாக்ஸ் சாப்பிட்டாலும் அவங்களே போய் அந்த டஸ்ட்பினில் போடக்கூடிய ஒரு ஏற்பாடுகள்லாம் வந்து கேரளா வந்து டிஸ்ட்ரிக் வந்து செஞ்சு வச்சுருக்கு. இதே மாதிரி எல்லா டிஸ்ட்ரிக்ட்லேயும் வந்தால் ஒரு நல்லா இருக்குங்க. அந்த குப்பைகள்லாம் இல்லாமல் நம்மளுக்கு வந்து ஒரு சுற்றுப்புற சூழ்நிலையை பாதுகாக்கக்கூடிய ஒரு நல்ல ஒரு ஏற்பாடுனா அது கேரளான்னு தான் நான் சொல்ல முடியும். நான் பார்த்தளவு வந்து கேரளா டிஸ்ட்ரிக் எப்பயுமே வந்து அந்த டஸ்ட்பின் அங்கங்கே இருக்கும், அதில் போடுவோம். இப்போ அப்படியே நாங்கள் ரசிச்சுக்கிட்டே அப்படியே பேசிக்கிட்டே ஜாலியாக கொஞ்சம் அங்கங்கே சவுண்டெல்லாம் கொடுத்தாங்க. அதனால தான் நான் சவுண்டை வந்து ரிமூவ் பண்ணிவிட்டு நான் எக்ஸ்ப்ளனேஷன் கொடுக்குறேன். இப்போ அப்படியே ஜாலியாக பேசிக்கிட்டே எங்கள் ஃபேமிலி ஃபுல்லாக ஒரு டிரைவரோடு சேர்த்து 10 பேருங்க. ஒரு 10 பேர்த்தில் 2 பேர் வயசானவங்க வந்து கொஞ்சம் 60 வயசு மேலே இருந்தனால எங்கள் நாத்தனா வீட்டுக்காரரும் நாத்தனாவும் அங்கே உட்காந்துட்டாங்க, போகக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. ஆனால் நீங்களும் ரிலேஷனோடு போனால் 60 வயசுக்கு மேலே உள்ளவங்க போக வேணாம். ஏன்னா கொஞ்சம் ஒரு இடுக்கிடுக்காக அந்த கல்லெல்லாம் கடந்து இப்போ லாஸ்ட்டாக வந்து ஃபைனலாக நான் மேலே நின்று வீடியோ எடுத்துக்கிட்டு இருந்தேன். பட் நாத்தனா பையன், ஒய்ஃபு, பிள்ளைங்க, என்னோடய பிள்ளைங்க எல்லாம் உள்ளுக்குள்ளே ரீச் ஆகி இது ஆழமாக இருக்குங்க. இது தாங்க லாஸ்ட்டு ஃபைனல். இந்த இடையில வந்து பிளாக்காக இருக்குது, அவங்க ரீச் ஆகி போகிறாங்க பார்த்திங்களா, அது உள்ளுக்குள்ளே போய் அந்த இடம் வந்து பிளாக்காக தெரியுது. பட் குகைகள் வந்து ஒரு பிரமாண்டமான ஒரு பயமுறுத்தக்கூடிய ஒரு சூழ்நிலையில் இருக்குங்க. நான் வந்து பார்த்து ரசித்ததை அந்த புலி குகை டைகர் கேவை உங்களுக்கும் காட்டணுமே அப்படின்னு நான் கஷ்டப்பட்டு தான் போனேன். பட் லாஸ்ட் ஸ்டேஜில் இங்கே பாருங்கள், இது வந்து கிணறு மாதிரி கீழே இறங்குற மாதிரி இருக்கும் இந்த பாதை. சின்ன பையங்க எல்லோரும் ஈஸியாக இறங்கிடலாம். எனக்கு அந்த ஒரு இடத்துல கால் வந்து இடறி விட்டு அப்படியே லைட்டாக வீங்கிருச்சு. அதனால் இதில் போய் எனக்கு இறங்க முடியலை. பட் இருந்தாலும் வந்து என் பிள்ளைங்க வந்து என்னோடய ஃபோனை எடுத்துகிட்டு போய் அதை வந்து வீடியோ எடுத்துகிட்டு அப்புறம் என் நாத்தனா வீட்லேயும் அவங்க மருமக எல்லாருமே வந்து போய் உள்ளுக்குள்ளே போய் ஃபோட்டோ வந்து நான் மேலே நிற்கிறேன் பார்த்தீங்களா, நீங்கள் போயிட்டு வாங்க, நான் இங்கே இருந்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே பாருங்கள், கிட்ஸ் எல்லாம் வந்து ஒரு தைரியமாக அந்த புலி குகைக்குள்ளே போய் எப்படி இருந்திருக்குன்னு இது ஃபோட்டோ எடுத்திருக்காங்க. ஃபோட்டோ தான் கொஞ்சம் வெளிச்சத்தோடு எடுக்க முடிஞ்சிச்சு. ஏன்னா அது வந்து கருப்பாக இருந்துச்சா, ஃப்ளாஷ் போட்டு எடுத்திருக்காங்க. இதாங்க இந்த புலி குகை. இதைத்தாங்க மக்கள் வந்து விரும்பி வந்து மூணாருக்கு வந்தால் கண்டிப்பாக இதை வந்து
பார்க்குறாங்க. ஒரு டூரிஸ்ட் பிளேஸ்லேயே இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட் மறக்க முடியாத பிளேஸ் அப்படின்னா இந்த டைகர் கேவ் தாங்க. இது வந்து நான் மேலே நின்றுக்கிட்டு அடுத்த லாஸ்ட்டாக ஃபஸ்ட்டு பையன் வந்து கொஞ்சம் ஸ்லோவாக பயந்துக்கிட்டே அப்படி வந்தான். அவனும் போல்டாக போய் உள்ளுக்குள்ளே ஃபோட்டோ எடுத்தேன். அதை நான் மறுபடியும் நான் காட்டுறேன். அப்புறம் என் பொண்ணு போனால் எல்லாருமே போய் உள்ளுக்குள்ளே ஃபோட்டோ எடுத்துக்கிட்டு வந்தாங்க. நான் வந்து ஒரு ஜோக்குக்கு பயந்துக்கிட்டு எல்லாருமே டிரைவர் முதற்கொண்டு உள்ளுக்குள்ளே போயிட்டாங்க. கொஞ்சம் பேர் வந்துக்கிட்டு தான் இருந்தாங்க. இருந்தாலும் ஜோக்குக்கிட்டே யாராச்சும் இருக்கீங்களா, யாராச்சும் இருக்கீங்களா, யாராச்சும் இருக்கீங்களாப்பா, சவுண்டை கொடுங்கப்பா அப்படின்னு ஒரு ஜோக்கை சொல்லிக்கிட்டு ஒரு ஜாலியாக அந்த புலிக்குகையை வந்து பார்த்துட்டு ஃபோட்டோலாம் எடுத்துகிட்டு மறுபடியும் வந்து நான் இங்கேருந்து ரசிச்சுக்கிட்டு இருந்தேன். கீழே வந்தவங்க என்னை வீடியோ எடுத்தாங்க. அவ்வளோ ஒரு பசியே தெரியலைங்க. நாங்கள் லேட்டாக சாப்பிட்டோம். பட் எங்களுக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருந்துச்சு. பசிக்காட்டினாலும் அந்த இயற்கையை வந்து ரசிக்கக்கூடிய ஒரு திறமையை சின்ன பிள்ளைலாம் ஒன்றுமே அந்த ஜூஸை வாங்கி குடிச்சிட்டு தண்ணியை மண்டிக்கிட்டே அப்படியே நல்லா ஒரு ரசித்தோம். மூணாறில் பார்க்கக்கூடிய ஒரு வரலாற்று சிறப்புமிக்க ஒரு அழகு கொஞ்சம் இயற்கை அழகு கொஞ்சம் இயற்கையான ஒரு ஸ்பாட் அப்படின்னா இந்த டைகர் கேவ். கண்டிப்பாக அந்த இடத்துக்கு போய் நீங்கள் பார்த்துட்டு வாங்க. அப்படி பார்க்க முடியாட்டி என்னோடய வீடியோவை பார்த்து நீங்கள் நியூவாக இருந்தால் என்னோடய வீடியோவுக்கு ஹைப்பு கொடுங்க. நான் கஷ்டப்பட்டு இந்த வீடியோவை எடுத்து போட்டிருக்கேன். என்னைக்காச்சும் ஒரு தடவை நான் போயே வந்து டூரிஸ்ட் போயிட்டே ஒரு 4 இயர்ஸ் ஆயிடுச்சுங்க. பட் வந்து இப்போது எனக்கு ஒரு வாய்ப்பு கிடச்சிச்சு. இருந்தாலும் மக்களுக்கு இந்த புலிக்குகை டைகர் கேவை வந்து மூணாறில் போகக்கூடிய அருகில் அமைந்துள்ள அந்த டைகர் கேவை நான் உங்களுக்கு ஒரு வீடியோவாகவும் புகைப்படமாகவும் எடுத்து போடுறேன். இதை பார்த்து ரசித்து எனக்கு ஆப்ஷன் கொடுங்க. உங்களோட நல்ல ஆதரவு கொடுங்க. என்னோடய வீடியோவை பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இந்த டைகர் கேவை வந்து நம்மளால் போய் பார்க்க முடியாது அப்படின்றவங்க கண்டிப்பாக இதை ரசித்து பார்த்து எனக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். புதுசாக வர்றவங்க இங்கே பாருங்கள், இந்த பாதையெல்லாம் வந்து அந்த வேரெல்லாம் நல்லா எடுத்து விட்டுட்டு அட்டைப்பூச்சியெல்லாம் இருக்குங்க. அதை வந்து ஒரு சைடு வந்து ஒரு பக்கமாக ஒதுக்கி அந்த மக்கள் நடமாடக்கூடிய இடத்த வந்து அந்த ஃபாரஸ்ட்டு அவங்க வந்து இன்சார்ஜ் எடுத்து நல்லா பண்ணியிருந்தாங்கங்க. அதே மாதிரி ஃபால்ஸ்லேனாலும் சரி எல்லாத்துலேயுமே சேஃபாக அங்கங்கே ஆள் வந்து ஆஃபீஸர் வந்து லேடிஸ்னாலும் ஜென்ட்ஸ்னாலும் அங்கங்கே பாதுகாப்பு மக்களுக்கு பாதுகாப்புக்காண்டி நின்றுக்கிட்டே இருந்தாங்கங்க. அவ்வளோ ஒரு ரசிக்கக்கூடியது. இதுக்கே எங்களுக்கு வந்து போயிட்டு ரிட்டர்ன் ஆகிறதுக்கு ஒரு 1 hour ஆயிடுச்சுங்க. இதுக்குள்ளேயே வந்து நம்ம மறுபடியும் ரிட்டர்ன் வரும்போது மற்றவங்க அந்த கையை பிடிச்சி வர்றது அதுக்கு நாங்கள் வந்து நீங்கள் அப்படியே கண்டினியூவாக செயினாட்ட போங்க, அப்போ தான் சேஃப் அப்படின்னு நான் சொல்லிக்கிட்டே மறுபடியும் நான் ரிட்டர்ன் வர்றேன். அவங்க வந்து பின்னுக்கு வந்து வீடியோ எடுத்துக்கிட்டு வந்துக்கிட்டு இருந்தாங்க. நான் போயிட்டேன். எல்லாருமே டிரைவரு, என் பொண்ணு ஃபஸ்ட்டே வந்துட்டேன், என் பையன் எல்லாருமே பின்னுக்கு வந்தாங்க. நாங்கள் கொஞ்சம் எனக்கு அப்படியே லைட்டாக ப்ரெஷருனால மேலே போய் உட்காந்துக்கிறோம்னா உட்கார்றதுக்கெல்லாம் வந்து அந்த சிட்டிங் சேர் மாதிரி போட்டு அங்கங்கே வந்து ஆஃபீஸர் வந்து அந்த குகை வரந்தடிக்கும் கொஞ்சம் பயமாக இருந்தால் வந்து விட்டுட்டு போகிறாங்க இடையில. அவங்களுக்கெல்லாம் ஹேண்ட்ஸுங்க. அவங்களாம் வந்து அந்த சாப்பாடு டயத்தை முடித்து மாற்றி ஷிஃப்ட்டை மாற்றி லேடிஸ் முதற்கொண்டு அந்த டிக்கெட் வந்து ஒரு 60 rupeesனாலும் அவ்வளோ ஒர்த்துங்க. டிரைவருக்கெல்லாம் ஃப்ரீயாக கொடுக்குறாங்க. அதெல்லாம் வந்து ஒரு 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 நம்மளுக்கு வந்து ஒரு சொல்ல முடியாத வார்த்தைகள்ங்க. இங்கே பாருங்கள், அங்கங்கே டஸ்ட்பின் வச்சுருக்காங்க. அந்த டஸ்ட்பினில் தான் நம்ம போடணும். எவ்வளோ நீட்டாக காட்டுப்பகுதியில் அந்த சிட்டிங் மாதிரி பண்ணி இந்த கூரை மாதிரி போட்டு நீட்டாக அங்கே உட்காந்துக்கிறலாம். வந்தவங்களும் கொஞ்சம் வசதியாக இருந்தாலும் உட்காந்து தண்ணி குடிக்கிறதுக்கு ஏதுவாக இருந்துச்சு. இது வந்து ரிட்டன் நான் வரும்போது மறுபடியும் வந்து உங்களுக்கு வந்து இதை வந்து வீடியோவாக எடுத்து காட்டுறேன். அவ்வளோ நீட்டாக இருந்துச்சு. யாருமே பயப்பட தேவையில்லைங்க. நம்ம கரெக்டாக வந்து 5 o'clockனா அந்த ஸ்பாட்டை வந்து முடிச்சிடுறாங்க. 5 o'clock மேலே யாருமே போகக்கூடாது. ஏன்னா புலிகள், யானைகள் எல்லாமே விலங்குகள் வந்து நடமாடக்கூடியது அப்படின்னு சொல்லிட்டு சேஃபாக க்ளோஸ் பண்ணிடுறாங்க. 5:30 6 o'clockலாம் எல்லாருமே அவங்கவுங்க ரூமில் போய் தூங்குறாங்க, இல்லாட்டி ஹோட்டலில் போய் சாப்பிட்றாங்கங்க. மூணார் வந்து எனக்கெல்லாம் வந்து மறக்க முடியாது. இதுதான் ஃபஸ்ட்டு டைங்க. ஊட்டி, கொடைக்கானல், கேரளா அப்படின்லாம் போயிருக்கேன். பெங்களூர், மைசூர், அப்புறம் வந்து திருவண்ணாமலை, இப்படி திருப்பதி எல்லா மவுண்டன்ஸ் போயிருக்கேன். பட் நிறைய வந்து கர்வ், அதாவது இது ரீச் ஆகக்கூடிய இடம் வந்து நம்மளுக்கு வந்து அவ்வளவு அதிகமான வளைவுகள் வந்து பாதைகளில் வருது. அந்த கஷ்டப்பட்டு ஆனால் நாங்கள் நைட்டு தான் வந்து எல்லாமே போகும்போது நைட்டு தான் ட்ராவல் பண்ணோம், வரும்போது நைட்டு தான் ட்ராவல் பண்ணோம். அவ்வளவு அம்சமான ஒரு சேஃபாக வந்து நான் அத்தனை பயணம் அந்த டிரைவரும் சேஃபாக கொண்டு வந்து மதுரையில் சேர்த்தாங்க. அவங்களுக்கெல்லாம் ஒரு ஹேண்ட்ஸம் மறக்க முடியாத ஒரு டூரிஸ்ட் பிளேஸ் அப்படின்னா இந்த மூணாறில்
டைகர் கேவ், அப்புறம் ஒரு 5 ஃபால்ஸ் எல்லாம் பார்த்தோம். அப்புறம் டீ எஸ்டேட்டு அதெல்லாம் வந்து அடுத்த பதிவுகளில் நான் உங்களுக்கு ஒன்றொன்னா வந்து என்னோடய வீடியோஸ்களை வந்து ஷேர் பண்ணுறேன். என்னோடய அனுபவங்களை உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். கஷ்டப்பட்டு என் காலெல்லாம் வந்து இடிச்சிருச்சுங்க. கண்டிப்பாக நான் பார்த்து கஷ்டப்பட்டு ஒரு ரசித்ததை மக்களுக்கு ஒரு பார்வையாக வீடியோவாக கொடுக்கணும் அப்படின்றதுக்காண்டி என் படம் ஓயாமல் வீடியோ எடுக்காதம்மா அப்படின்னா அப்படி வந்து எனக்கு நம்ம இவ்வளோ கஷ்டப்பட்டு இவ்வளோ செலவழித்து வந்திருக்கோமே, பட்டு மக்களுக்கு எடுத்து வீடியோவாக போடலாம் அப்படின்றதுக்காண்டி தாங்க. பாருங்களேன், பெரிய பெரிய மரங்கள், அந்த வேர்களை பாருங்களேன், வேரெல்லாம் வந்து பெருசாக வந்து இருந்துக்கிட்டே இருக்கும். அவ்வளோ ஒரு இயற்கையை ததும்பக்கூடிய ஒரு டைகர் ஃபால்ஸு மறக்கவே முடியாது வாழ்க்கையில். இந்த வீடியோவை நீங்கள் பார்த்து கண்டிப்பாக எனக்கு நீங்கள் புதுசாக பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணுங்கள். உங்களோட இதை பார்த்து உங்களோட அனுபவங்களை வந்து கருத்து பதிவு செய்யுங்க. கமெண்டில் பின் பண்ணுங்கள். வீடியோக்களை தள்ளி விடாமல் அப்படியே ஆறாமரை ரசித்து பாருங்கங்க. நான் கஷ்டப்பட்டு எடுத்து போய் ரீச் ஆகி உள்ளுக்குள்ளே குகை முதற்கொண்டு புகைப்படம் எடுத்து ஃபோட்டோஸ் எடுத்து நான் போட்டிருக்கேன். நீங்கள் போகாட்டினாலும் என்னோடய வீடியோக்களை பார்த்து பாருங்கள். எப்பயுமே நான் வந்து மாடி தோட்டத்தையும் டெரஸ் கார்டனையும் குக்கிங் அண்டு கார்டன் அதைத்தான் எடுத்து போடுறேன். கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக சம்மர் டேயில் நாங்கள் டூரிஸ்ட் போன ப்ளேஸை வந்து நான் எடுத்து போட்டிருக்கேன். உங்களோட முழு ஆதரவு எனக்கு வேண்டும். மறுபடியும் ரிட்டர்ன் ஆகிறோம். அந்த தொங்கும் பாலம் இங்கிட்டு வந்து தண்ணி கொஞ்சம் கம்மியாக இருந்தனால இது வந்து ஃபுல்லாக அந்த ஃபால்ஸ்லேருந்து விழுகிற தண்ணி வந்து அந்த ஆறு வந்து கிராஸ் ஆகி போகுது. நம்ம வந்து இதில் போய் 3 பேர் தாங்க இதில் ரீச் ஆகி போகணும். ஏன்னா கொஞ்சம் டேமேஜாக இருக்குது அப்படின்னு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்து சொல்கிறாங்க. 3 பேர் போய் ரீச் ஆகி வெளியில் வந்துட்டோம். அங்கே கடையெல்லாம் இருந்துச்சு, ஜூஸ் எல்லாம் வாங்கி கொடுத்துட்டு மறுபடியும் வந்து நாங்கள் அடுத்ததுக்கு வந்து பிளாட்டுக்கு போனோம். அடுத்தது வந்து இந்த யானை தண்ணி குடிக்கும் ஒரு பிளேஸுக்கு, அப்புறம் 5 அருவிகளுக்கெல்லாம் போனோம். அந்த ஒரு 33 ஸ்டெப் உள்ள அருவிக்கு தான் அடுத்தது நாங்கள் போய்கிட்டு இருந்தோம். மதியம் வந்து 1 மணி, இங்கேயே 1 மணி ஆயிடுச்சு. அடுத்த ஸ்பாட்டில் போயிட்டு ரீச் ஆகி நாங்கள் போய்கிட்டு இருந்தோம். அவ்வளோ ஒரு அம்சமான டைகர் கேவ், மறக்க முடியாத புலிக்குகையோட ஒரு வீடியோ வந்து உங்களுக்கு எடுத்து போட்டிருக்கேன். இது வந்து மறுபடியும் ரிட்டர்ன் ஆகி இது சேஃபாக அமைச்சிருந்தாங்க. அதாவது ஒரு பெரிய ஆறு அந்த ஃபால்ஸ் போய்கிட்டு இருக்குது. அந்த ஆறுக்கு இடையில வந்து இது தொங்கும் பாலம் மாதிரி போட்டிருக்காங்கங்க. அப்படியே ஆடுது லைட்டாக. அப்படியே ரீச் ஆகி வெளியில் சேஃபாக எல்லாருமே வந்துட்டோம். வீடியோவில் அமைந்திருக்கும் டைகர் கேவ் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஹைப் ஆப்ஷன் கொடுங்க. ஃபுல்லாக வீடியோ பார்த்து ரசிங்க. கமெண்டில் உங்களோட கருத்து பதிவு செய்யுங்க. நன்றி, வணக்கம்.